அன்புடையீர். பழைய பாரம்பரியமிக்க கம்பீரமான பிரமிக்கின்ற எடுத்துக்காட்டுதான் தஞ்சையின் பிரகதீஸ்வரர் ஆலயம். ராஜராஜ சோழன் அந்த கோவிலை கட்டி முடித்த வரலாற்றை பார்த்தாலே மலைப்பாகவும் வியப்பாகவும் இருக்கிறது. கலைநயம் மிகுந்த கற்றளி தமிழகத்தின் பாரம்பரியத்தின் வேர்களை சுமந்து கொண்டு 1000க்கும் மேற்பட்ட வருடங்களாக நிமிர்ந்து நிற்கின்ற கம்பீரம், கோயிலின் திருப்பணியில் கடுமையான உழைப்பு, நாட்டு மக்களின் நலன் இரண்டிற்கும் மையப்புள்ளியாக சம நிலையிலே இருந்து சரித்திரம் படைத்திருக்கிறான் மாவீரன் ராஜராஜ சோழன். சோழ நாட்டு காவிரி ஆற்றினுடைய தென்கரையில் அமைந்துள்ள திருவிசைப்பா பாடல் பெற்ற பிரகதீஸ்வரர் ஆலயம் பிரமிக்கத்தக்க கட்டிடக்கலை அம்சங்களை கொண்டது. கிபி 1003 ஆரம்பித்து 7 ஆண்டுகளில் முடிக்கப்பட்டு 1010ஆம் ஆண்டு குடமுழுக்கு செய்யப்பட்டது. எகிப்திய பிரமிடுகளுடைய கட்டுமானமும் பிரகதீஸ்வரர் ஆலய கட்டுமான முறைக்கும் வலுவான ஒற்றுமை இருக்கிறது. இரண்டிலுமே தேர்ந்தெடுத்த அற்புதமான கற்களை அடுக்குவது, ஒன்றையொன்று கோர்த்தும் வைத்து கட்டப்பட்டுள்ளது என்பது பிரமிக்கத்தக்க விஷயம்தான். இரண்டிலுமே கோள்களினுடைய கதிர்வீச்சுக்கள் அதன் மைய பகுதியிலே குவியுமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. கதிர்வீச்சுக்களுடைய குவியலிலே பாதுகாக்கப்பட்ட அரசனுடைய உடல் கெடுவதில்லை. எனவே ஆவுடைய லிங்கங்கள் தொடர்ந்து சக்தியுள்ள மையமாகவும் புகழுடைய கோவில்களாகவும் இன்றும் சிறந்து விளங்குகின்றன. கட்டுமான பணிகள் ஏராளமான வியப்புகளும் உண்டு. மூவேந்த தாலாட்ட முச்சங்கத்தை வளர்ந்த செந்தமிழ் மீது கொண்ட அளவில்லாத பற்றுதல் காரணமாக கோயில் அமைப்பே தமிழ் மொழியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கோயிலில் உள்ள சிவலிங்கத்தினுடைய உயரம் 12 அடி, தமிழினுடைய உயிர் எழுத்துக்களும் 12. சிவலிங்கத்தினுடைய பீடம் 18 அடி, தமிழின் மெய்யெழுத்துக்களும் 18. கோயிலின் கோபுரத்தினுடைய உயரம் 216 அடி, தமிழின் உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் 216. சிவலிங்கத்திற்கு வெளியே இருக்கின்ற ஒற்றைக்கல் நந்திக்கும் உள்ள இடைவெளி 247 அடி, தமிழின் மொத்த எழுத்துக்கள் 247 ஆகும். என்ன ஆச்சரியம் பாருங்கள். தஞ்சை பெருவுடையார் கோயில் கட்டுமானப்படி நடந்து கொண்டிருந்தது. அழகி என்கின்ற இடையர்குல மூதாட்டி சிவதொண்டு செய்ய விரும்புகிறாள். தினசரி அவள் பணியாட்களுக்கும் ஸ்தபதி சிற்பிகளுக்கும் தாகத்தை போக்குகின்ற பொருட்டு அவள் தயிரும் மோரும் கொண்டு வந்து வழங்கி வந்தாள். மேலும் தனது வீட்டிலே இருந்த பிரம்மாண்டமான பாறை கல் கொடுத்து கருவறையின் உச்சியிலே பொருத்தவும் உதவி செய்திருக்கிறாள். இதனை அறிந்த மன்னர் இடையர்குல மூதாட்டினுடைய சிவ தொண்டை அனைவரும் அறிந்து கொள்ளட்டும் என்று 80 டன் எடை கொண்ட விமான கல்லில் அழகி என்ற பெயரை பொறித்து அதனை ராஜகோபுரத்தின் உச்சியிலே இடம்பெற செய்திருக்கின்றார். அந்த கல்லின் நிழல் தான் இறைவனின் பெருவுடையார் கோயில் மீது விழுகிறது. அழகி கொடுத்த கூரைக்கல்லின் நிழலிலே தாம் ஆனந்தமாகவும் குளிர்ச்சியாகவும் இருப்பதாக இறைவனே மன்னர் கனவிலே தோன்றி கூறியதாக வரலாற்று செய்தியும் ஒன்று உள்ளது. இதோ இன்னும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி. தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்திலே திருச்சுற்று பிரகாரம் விளக்குகள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது. ராஜராஜன் பெருமிதத்தோடு கம்பீரமாக தன் படை தளபதிகளோடு சுற்றி பார்க்கிறான். அனைத்து விளக்குகளும் கொழுந்து விட்டு எரிகிறது. ஆனால் ஒரு மூலையில் ஒரு விளக்கு மட்டும் அணைந்து கிடக்கிறது. நெய்யில்லை, கரிந்து போன திரி எரிந்து பல நாட்கள் போல உள்ளது. மன்னனுக்கு கோபம் கொப்பளித்தது. யாரெங்கே? கோயில் பணியால் ஓடி வருகிறான். ஏன் இந்த விளக்கு மட்டும் எரியவில்லை? மன்னர், மன்னா மன்னிக்கவும், இந்த ஒரு விளக்கு மட்டும் 71 மாராயனுக்காக நேர்ந்து விடப்பட்ட விளக்கு. அவன்தான் இந்த விளக்கிற்கு நெய் கொடுத்து எரிய வைக்க வேண்டிய கடமைப்பட்டவன். அவன் கடந்த 1 வாரமாக வரவில்லை மன்னா. தேடி பார்த்தோம், கிடைக்கவில்லை என்றார்கள். மன்னனுக்கு கோபம் வந்தது. என்னுடைய அரசு நிர்வாகத்தில் இப்படி ஒரு தவறா? எங்கே? கொண்டு வாருங்கள் எனது தேரை. தேர் வந்தது. தேரில் ஏறிய மன்னன் நேராக 71 வந்தான். ஒரு குடிசை முன்பு நின்றது. மன்னன் இறங்கினான். அந்த 71 மாராயனை கூப்பிடுங்கள் என்றார். ஒரு காவலன் குடிசை முன்பு நின்று, 71 மாராயனே வா வெளியே, மன்னர் வந்திருக்கிறார் என்றான். சத்தமில்லை. சில நிமிடங்கள் கடந்தது. ஒரு விசும்பல் சத்தத்தோடு ஒரு பெண் நாராக கிடக்கிற ஒரு குழந்தையை தன் தோளிலே சுமந்து கொண்டு வந்து முன்னால் நின்றாள். பார்த்தாலே அறிந்து கொள்ள முடியும் அவள் வறுமையின் கோர பிடியிலே என்று. யார் நீ? எங்கே மாராயன்? மன்னரிடமிருந்து கோபம் கொப்பளித்தது. கேள்விகள் கேட்டார். ஐயா மகாராஜா, என் பெயர் வரகுணாள். எனது கணவர்தான் மாராயன். கடந்த மாதம் மழை பெய்து பெரு வெள்ளம் வந்த பொழுது நீங்கள் தந்த 40 மாடுகளும்
வெள்ளத்திலே போனது. அவற்றை காப்பாற்ற போன இந்த கணவரும் மாராயன் வெள்ளத்திலே அடித்துச் செல்லப்பட்டான். நானும் எனது குழந்தையை மட்டுமே நிர்கதியாக நின்று கொண்டிருக்கிறோம். மன்னர், மன்னா எங்களை மன்னிக்க வேண்டும் என்று கூறி ஓவென்று அழுதார். மன்னர் ஆடிப்போனார். ஐயோ பாவம் என்று அவருடைய வாய் முணுமுணுத்தது. உன் கணவர் இறந்து 1 மாதம் கடந்து விட்டது என்கிறாய். அப்படியானால் பிரகதீஸ்வரர் கோயில் விளக்கு உங்களுக்கு என்று ஒப்படைக்கப்பட்ட விளக்கு கடந்த 1 வாரம் மட்டும்தான் எரியவில்லை. அப்படி என்றால் அதற்கு முன்பு 3 வாரங்களாக எரிந்து கொண்டிருந்தது எப்படி? உன் கணவன் மாராயன் இறந்த பிறகு 3 வாரங்கள் எப்படி திருக்கோயிலுக்கு நெய் வழங்கப்பட்டது என்றான் மன்னன். அவள் வெட்கி தலை குனிந்தாள். சொல்ல கூசியது. உடலே ஒரு நடுக்கம் கண்டது. மன்னரனுடைய காலை பிடித்து கொண்டு கண்ணீர் விட்டு அழுதாள். கெஞ்சுகிற வார்த்தையில் சொன்னாள், மன்னா வெட்கத்தை விட்டு சொல்லுகிறேன், இறைவனுடைய திருப்பணி என்னால் குறைந்து விடக்கூடாது என்று எனது தாய்ப்பாலை விற்று அதில் கிடைக்கின்ற வருமானத்தில் நெய் வாங்கி கோவில் விளக்கை எரிய வைத்தேன் என்று சொன்னாள். கடந்த 1 வாரமாக என் உடலில் பாலும் வற்றி போயிற்று. மன்னா மன்னித்து விடுங்கள் என்று காலிலே விழுந்தவள் கண்ணீர் விட்டு அழுதாள். ஒரு கணம் மன்னன் ஆடிப்போனான். மன்னன் குனிந்து அவளுடைய குழந்தையை தொட்டு தூக்கி மார்போடு அணைத்து கொண்ட மன்னன் கண்களிலே சில கண்ணீர் துளிகளோடு படை தளபதி பார்த்து கூறினான், கடல் கடந்து நாடுகளை வென்றது எனக்கு பெருமையில்லை. வானுயர கோபுரத்திலே பிரகதீஸ்வரருக்கு ஆலயம் அமைத்தது எனக்கு பெருமையில்லை. இனிமேல் குஞ்சரமல்லன் கல்வெட்டுக்கள் அமைக்கிற பொழுது அவன் எழுத வேண்டிய ஒரே வார்த்தை, எங்கெல்லாம் ராஜராஜ சோழனுடைய பெயர் இருக்கிறதோ அங்கெல்லாம் 71 மாராயனுடைய மனைவி வரகுணால் பெயரும் எழுதப்பட வேண்டும். இனி அவள் குடும்பத்தை காக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு எனக்கே இருக்கிறது. இன்றே இப்பொழுதே 40 மாடுகளை அவள் பெயரில் எழுதி வையுங்கள். அவற்றையும் பராமரிக்கின்ற பணியை இந்த ராஜராஜ சோழனை ஏற்றுக்கொள்வான் என்று பிரகடனம் செய்தான். போர்ப்படை கொண்டு பல நாடுகளை வென்ற மன்னன் யார் வீரத்தின் முன்பாகவும் மண்டியிடவில்லை. ஒரு தாய் ஆலய திருப்பணிக்கு தன் தாய்ப்பாலையை விற்று நெய் விளக்கு ஏற்றினாள் என்று அறிந்த பொழுது அவள் முன்பாக கண்ணீர் மல்க கைகூப்பி வணங்கினான். தென்னாட்டு மன்னர்கள் வீரத்திற்கு அப்பாலும் கருணையும் பாசமும் கொண்ட மனிதகுலம் முழுவதையும் வானளாவிய அன்பு மழை பொழிந்தார்கள் என்பதுதான் 1000 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் அவருடைய பெயர் சரித்திரத்தில் யாராலும் மறைக்க முடியாத பதிவை பெற்றுள்ளது. நன்றி, வணக்கம்.